அப்புறம் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதில் தொடர் கொலைகள், சாதி மோதல்கள் என்று குறிப்பிட்டு 4 ஆண்டு கால ஸ்டாலின் மாடல் ஆட்சி சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கை சாட்சி என்று குறிப்பிட்டு தமிழகத்தில் நடைபெற்ற, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி அவர் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி கொலை செய்யப்பட்டது. திருப்பத்தூர் கூத்தாண்டகுப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோயில் திருவிழாவில் மதுபோதை ஆட்டத்தை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இருசாதி தரப்பினர் இடையே மோதலில் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். நாளைய தினத்தோடு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன என்றும், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி ஒரு நாள் எப்படி இருக்கின்றது என்பதற்கு இது இந்த செய்திகளை சாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலையும் துளியும் அக்கறையும் இல்லாதவராக 4 ஆண்டுகள் கழிந்துவிட்டது என்று ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு வெளியிடுவார் என்றும், எனது ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக கருதவே இல்லை என்று தோன்றுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். எனதருமை தமிழ்நாட்டு மக்களே, இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு நம்பி எந்த பயனும் இல்லை. இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றும், 2026 பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்ல போகக்கூடிய உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலுமாக ஒரு பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அந்த எக்ஸ் தள பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ஆபிரகாம்.